பார்த்தாயோ முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. யாரோ யாரோ நீ யாரோ இன்பம் தந்த கண்ணீரோ. எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் இருந்த பொழுது, கலைஞர் அவர்களும் இருந்த பொழுது திமுகவா அண்ணா திமுகவா, கருணாநிதியா எம்ஜிஆரா, கருணாநிதியா ஜெயலலிதாவா என்று கிராமப்புற மக்கள் பார்த்து வாக்களித்தார்கள். ஆனால் இன்றைக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கோ அல்லது அம்மா அவர்களுக்கோ இணையான தலைவர்கள் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை. அதிமுக என்பது இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இல்லாமல் அமித்ஷா திராவிட முன்னேற்ற கழகமாக, அடிமைகள் திராவிட முன்னேற்ற கழகம் என்று மற்றவர்களால் விமர்சிக்கப்படுகிற அளவிற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால் நின்று மறைந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி நடத்தினார். ஆட்சியை நீங்கள் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியை, மத்திய அரசாங்கத்தை அனுசரித்து நடத்தலாம். ஆனால் அதிமுக கட்சி என்பது சுதந்திரமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தவறுகளை சுட்டிக்காட்டுவதாக, தமிழ்நாட்டு மக்களது நலன்களை பாதுகாப்பதாக அது அமைந்திருக்கணும். திமுக மேல என்னென்ன குற்றச்சாட்டுகளை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொல்லி அதிமுகவை ஆரம்பித்தாரோ அவ்வளவும் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் எம்ஜிஆர் சொன்ன அத்தனை குற்றச்சாட்டுகளும் இவர்களுக்கும் அது பொருத்தமாகத்தான் இருக்கு. மதுரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த பாண்டியன் ஹோட்டல்ல தங்கி இருந்தாரு. நான் அன்றைக்கு அங்க இருந்தேன். புரட்சி தலைவர் அந்த ஹோட்டல் விட்டு வெளியில வர்றாரு. அதிமுக தொண்டர்கள் கும்பலாக ஓடி வந்தாங்க. அப்ப தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. அங்கிருந்து ஒரு காவல்துறையை சார்ந்தவர் அந்த தொண்டர்களை தடியால அடிச்சிடறார். அதாவது அவர்களை விளக்கிறார். அது புரட்சி தலைவர் பாதுகாப்புக்காகத்தான் அதை செய்தார். ஆனால் புரட்சி தலைவர் அவர்கள் கடும் கோபம் கொண்டார். நான் அப்பா பக்கத்தில் இருக்கேன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். இறுதியாக அந்த காவல் ஆய்வாளர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்டார். ஏன்னா அந்த தொண்டர்களை பாதுகாக்கிற ஒரு தலைவராக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளங்கினார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணி இவர்களது உத்தரவின் பேரில் ஒரு காவல்துறை அதிகாரி என்னிடத்தில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் பார்த்தார்கள். எதற்காக அது நடந்தது? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் செய்ய வேண்டும். அவர்கள் நிழலில் நாம் ஒதுங்க கூடாது, அவர்கள் முதுகில் நாம் மறைந்து நிற்க கூடாது என்பதற்காகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் தொண்டர்களால் இந்த கட்சியினுடைய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி வழக்கு தொடுத்த காரணத்தினாலும், அந்த வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலும் அதிகாலை 4 மணிக்கு அந்த ஒரு டிஎஸ்பி இடத்துல என்ன முறையில் நடந்து கொண்டார் என்பதை நாட்டு மக்கள் பார்த்தாங்க. அதிமுக தொண்டர்கள் அதை பார்த்தாங்க. கட்சியை ஒன்றுபடுத்த, ஒருங்கிணைக்க, வலிமைப்படுத்த தவறிவிட்டார். கட்சியினுடைய அடிப்படை தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு அவர் தவறிவிட்டார். கடைக்கோடி தொண்டன் வரை அரசாங்கத்தினுடைய பலன்களும் திட்டங்களும் சென்று அடைவதில் அவர் கவனம் செலுத்தவில்லை. இடையில இருப்பவர்கள் அவரவர்களை வசதிப்படுத்திக் கொண்டார்களே ஒழிய மக்களிடத்திலே நல்ல பெயர் வாங்க வேண்டும், நாம் மீண்டும் சென்று அவர்களிடத்தில் நம்ம வாக்கு கேட்க வேண்டும், அப்பொழுது அந்த மக்கள் முக மலர்ச்சியோடு நம்மை வரவேற்று நமக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு ஏதோ ஒரு தொகுதிக்கு ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி செலவு செய்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் என்கிற அளவில் அவர்கள் கணக்கிட்டு விட்டார்கள். அந்த தவறுகளை, அதற்குண்டான சிரமங்களை இன்றைக்கு களத்திலே அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கிராமத்தில் எங்களுக்கு இந்த பணி, எங்கள் ஊருக்கு குடிநீர் வரலைங்க, இந்த வசதி வேண்டும் என்று கேட்டால் யாரும் செவிமடுப்பது இல்லை. ஆனால் அவரவர்களை வசதிப்படுத்துகிற செயலில் மட்டுமே தான் அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்களும் இருந்த காரணத்தினால கட்சிக்காரர்கள்
புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. தொண்டர்கள் எதிர்பார்க்கிறதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய விதிகளின்படி, அம்மா அவர்கள் கடைபிடித்த விதிகளின்படி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை மட்டுமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தேவை என்று நினைக்கிறார். தொண்டர்களால் ஒரு தலைவரை, பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுத்து அவருக்கு துணையாக ஒரு குழு, ஒரு வழிகாட்டுதல் குழு போன்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதாக இது அமைந்தால் மிக சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது, அதில் யார் நமக்கு வேண்டியவர் என்பதை தாண்டி யார் இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு சரியான நபர்கள் என்பதாக அந்த குழு அமையணும். அப்படி அமைந்து அது எல்லா தரப்பினரையும் சமாதானப்படுத்துவதாக, திருப்திப்படுத்துவதாக, தொண்டர்களை சந்தோஷப்படுத்துவதாக அமையணும். அந்த குழு உதவியோடு இந்த தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த பொதுச் செயலாளர் இந்த இயக்கத்தை வழிநடத்துகிற பொழுது ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்க முடியும்.